ஸோ ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோட தான் உங்களை வந்திருக்கேன். உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் ஒரு 160cc போகணும் அப்படி முடிவு பண்ணீங்க அப்படின்னாக்கா, பைக் செக்மெண்ட்டில் ஏகப்பட்ட வெஹிக்கிள் இருக்குங்க. உங்களுக்கு அது ஏகப்பட்ட வெஹிக்கிள் இருக்குது உங்களுக்கு. அப்போ பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும், என்ன அது இவ்வளோ வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் ஹோண்டாலேயே 2 160 இருக்குங்க. 2 160, அந்த 2 160 தான் பேச போகிறோம் நம்ம இன்னைக்கு. அந்த 2 160 என்ன அப்படிங்கிறீங்களா நீங்கள்? அதுதாங்க ஹோண்டாவோட யூனிகார்ன் மற்றும் ஹோண்டாவோட SP 160. இந்த 2 வெஹிக்கிள் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நம்ம இன்னைக்கு. இந்த 2 வெஹிக்கிளில் எந்த வெஹிக்கிள் வந்து ஃபேமிலிக்கு சூட் ஆகும், எந்த வெஹிக்கிள் வந்து யூத்துக்கு சூட் ஆகும் அப்படி தான் பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த வெஹிக்கிளில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். 2025 அப்டேட் ஆன யூனிகார்ன் நம்ம கூட இருக்குது. பட் எஸ்பியை பொறுத்த வரைக்கும் 2024 மாடல் நம்மள்ட்ட இருக்குது. நோ இஷ்யூங்க. 2025 பெரிய அப்டேட் ஒன்றும் வரல எஸ்பியை பொறுத்த வரைக்கும். அப்படி வந்தால் கண்டிப்பாக நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. யூனிகார்ன் 2025 வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காத பாருங்க நீங்கள். அதே போல் இன்னைக்கு வெஹிக்கிள் நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்தது பாலு ஹோண்டா தஞ்சாவூர் தாங்க. தஞ்சாவூர் சுற்றி இருக்க கூடாது. நீங்கள் கண்டிப்பாக அவங்களை கான்டாக்ட் பண்ணி அவங்க கான்டாக்ட் கீழே கொடுக்கும். அதே போல் நீங்கள் மன்னார்குடியில் இருக்கீங்கன்னா அக்ஷரா ஹோண்டாவோட டீட்டெயில் கொடுக்குறவங்களுக்கு நீங்கள் அக்ஷரா ஹோண்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசங்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கணும்னு நினச்சாலே, பைக் எடுக்கணும்னு நினச்சாலே அவங்க தாட்டுறாங்கனாக்கா ஒரு 250cc எடுக்கணும் நமக்கு, அப்போ தான் அந்த லுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதெல்லாம் ஹோண்டா என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் தேவையே இல்லைங்க. நான் ஒரு 160cc என்ன லுக்கு நினைக்கிறீன்னு என்ன மாதிரி நினைக்கிறியோ அதே மாதிரி வெஹிக்கில் கொண்டு வர சொல்லிட்டு தாங்க எஸ்பி கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு. எஸ்பி அந்தளவுக்கு சூப்பராக தான் இருக்குது பசங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிசைன்லேருந்து அனுப்புங்கன்னா, இப்போ 2 வண்டி 10 டிசைனை பற்றி பார்ப்போம் நமக்கு. வாங்க. யூனிகார்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த ஒரு மாடலும் 2004 எப்படி லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க உங்களுக்கு. பட் இதுவே ஒரு கிளாசிக் டிசைனாக சொல்லலாம் நமக்கு. வந்து ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது உங்களுக்கு. பட் இவங்களோட மாற்றம் என்ன அப்படின்னாக்கா, 2025 பொறுத்த வரைக்கும் ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் LED கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் எப்போதும் போல ஹாலஜன் தான் வந்திருக்குது. அப்படியே நம்ம எஸ்பி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, எஸ்பி வந்து ஒரு DRL செட்டப்போட வந்திருக்குது. அது LED தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வைசர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, நல்ல ஒரு சூப்பர் லுக்காக தான் இருக்கும், ஸ்போர்ட்டி லுக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்குது பார்க்கறதுக்கே உங்களுக்கு. அந்த யூனிகார்னோட ஹெட்லைட் பார்க்கறதுக்கும் நமக்கு இதோட ஹெட்லைட் பார்க்குறப்ப நமக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது பார்க்கறதுக்கு. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல டெய்லாம் பொறுத்த வரைக்கும் பார்ப்போமா? வாங்க டெய்லாம் பார்ப்போம். நம்ம டெய்லாம் பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிளுமே ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இது ரெட்ரோ டிசைனில் ஹாலஜனில் இருக்குது. பட் எஸ்பியை பொறுத்த வரைக்கும் நல்லா எம் ஷேப்பில் சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ இது எம் ஷேப்பில் வருங்க உங்களுக்கு. இண்டிகேட்டர் பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட்ரோ டிசைனில் யூனிகார்ன்லையும் ஒரு ஸ்போர்ட் டிசைனில் எஸ்பி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் யூனிகார்ன் டேங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது ஸ்டீலில் உள்ளதுங்க அது, ஓகேவா? பட் இதுவே எஸ்பி போனாக்க எஸ்பி வந்து ஃபைபரில் இருக்குங்க உங்களுக்கு. தெரியுதுங்களா உங்களுக்கு? டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. இது ஸ்டீலில் வந்து யூனிகார்ன் பொறுத்த வரைக்கும் ஸ்டீலில் வந்துடுது உங்களுக்கு. எஸ்பியை பற்றி ஃபைபரில் வந்துடுது. டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு 13 லிட்டர் கொண்ட கெப்பாசிட்டிங்க உங்களுக்கு யூனிகார்ன் வந்துட்டு. அதுவே எஸ்பியை பொறுத்த வரைக்கும் 12 லிட்டர் கொண்ட கெப்பாசிட்டி தான் உங்களுக்கு. அதே போல் ஃபேமிலி என்ன நினைப்பாங்கனாக்கா, ஒரு வெஹிக்கிள் வந்து ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டாக்கா என்ன ஆகும் அப்படின்னு நினைப்பாங்க நமக்கு. இது பிளாஸ்டிக்காக இருந்துச்சுனாக்கா திரும்பி ரீப்ளேஸ் பண்ண மாதிரி இருக்குமே, இதுவே வந்து கொஞ்சம் ஸ்டீலாக இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் பெஸ்ட்டாகவே இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, யூனிகார்ன் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஸ்டீலில் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. பட் லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, யூனிகார்ன் வந்து எப்போதும் போல அந்த ரெட்ரோ டிசைனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவும் பல பேருக்கு பிடிக்கும். நான் ஒரு யூனிகார்ன் யூஸர் அப்படின்னா சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு வந்து அந்த டேங்க் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன் அப்படின்னாக்கா, நம்ம உட்காந்தாலும் சரிங்க, நம்ம உட்காந்தாலும் சரி அது வந்து முட்டி இடிக்காது உங்களுக்கு. அது போல நல்ல டிசைன் இருக்கும் எனக்கு. பட் பசங்களை பொறுத்த வரைக்கும் SP 160 வந்து டேங்க் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. அவங்க ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், இந்த ஃபேடிங்லாம் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நல்லா எக்ஸ்டன் ஆயிருக்குது ஃபேடிங். அப்படி ஃபேடிங் பார்த்து இது வரைக்கும் நல்லாவே எக்ஸ்டன் ஆயிருக்குது ஃபேடிங். அதுலேயும் இங்கே வந்து ஹோண்டா எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பேச்சுலர் இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறங்க யூனிகார்னில் இப்போ தான் ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க 2025 மாடலில். என்னடா அப்படிங்கிறீங்களா உங்களுக்கு? அந்த அப்டேட் வந்து ஆல்ரெடி நம்ம SP 160 இருக்கிற அப்டேட் தான். அந்த டிஜிட்டல் மீட்டர் இருக்கிற டிஜிட்டல் மீட்டர் தான். அதை இப்போ வந்து யூனிகார்னில் கொடுத்துருக்காங்க. வாங்க பார்ப்போம் நம்ம அதை. பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ தான் வந்து இதில் வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் மீட்டர் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் இது டியூப் டிஸ்பிளே கிடையாது, இது நார்மல் டிஜிட்டல் மீட்டர் தான் உங்களுக்கு. இதுவே இப்போ தாங்க கொடுத்துருக்காங்க. பட் எஸ்பியோட 125 இருக்குல்ல உங்களுக்கு 2025 மாடல், அதுலேயே TFT டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, இப்போ தான் வந்து இது டிஜிட்டல் வந்திருக்காங்க. அப்போ இவங்க TFT டிஸ்பிளே வரதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் பார்த்துங்க. SP 160 பொறுத்த வரைக்கும் 2024 மாடல் வரைக்கும் தாங்க உங்களுக்கு இந்த டிஸ்பிளே இருக்குது, டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்குது. 2025 அப்டேட் ஆன மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு TFT டிஸ்பிளே கொடுத்துட்டாங்க. அதுலேயே உங்களுக்கு அதுவும் 2020 டிஸ்பிளே வந்துருச்சு உங்களுக்கு. அது இல்லாமல் கிராஃபிக்ஸ் நிறைய மாற்றிருக்காங்க உங்களுக்கு. அந்த வெஹிக்கிள் ஃபோட்டோஸ் கிடச்சினா கண்டிப்பாக நான் ப்ளேஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. இது வரைக்கும் வண்டி தஞ்சாவூருக்கு வரல இது வரைக்கும் எனக்கு. நான் வந்தோன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. அடிஷ்னலாக வந்துட்டு 2025 மாடல் எஸ்பியில் வரைக்கும் USB போர்ட் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ 2 வெஹிக்கிளோட ஹேண்டில் பார் பார்ப்போம். நம்ம யூனிகார்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஹேண்டில் பார் என்ன பார்ப்போம். நம்ம ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இன்ஜின் ஆன் ஆஃப் பண்ணுறது வந்து வெஹிக்கிளோட ஸ்டார்ட் பண்ணுறது வந்துட்டு நமக்கு. அதே போல் இந்த பக்கம் வந்துட்டு இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் வந்துடுது நமக்கு. ஹாரன் சுவிட்ச் வந்துடுது நமக்கு. அதே போல் பாஸ் லைட் ஃப்ரண்ட்டில் வந்துடுது. இங்கே பாருங்கள், பாஸ் லைட் சுவிட்ச் இருக்குது நமக்கு. இதில்
சும்மா அப்படியே பாசிட்டிவ் சுவிட்ச் வந்துடுது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பரவாயில்லைங்க, இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க, யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. யூஎஸ்பி போர்ட் வந்துடுது நம்ம இதில். SP160 பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து இன்ஜின் ஸ்டாப் பண்ண சுவிட்ச் வந்துடுது உங்களுக்கு. எப்போ போல உங்களுக்கு இங்கே வந்து ஹசார் லைட் சொல்கிறாங்க. இது ஹசார் லேம்ப் வந்துடுது, பார்க்கிங் லைட் சுவிட்சில் வந்துடுது உங்களுக்கு. அடிஷனலாக உங்களுக்கு இந்த விஷயம் வந்துட்டு யூனிகார்ல கிடையாதுங்க, அது இதில் வந்துடுது உங்களுக்கு. இங்கிலீஷ் ஆன் சுவிட்ச் வந்துடுது இதில். அதே போல் இந்த பக்கத்தில் வந்துட்டு ஹெட்லைட் ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடுது உங்களுக்கு. இண்டிகேட்டர் சுவிட்ச் வந்துடுது. ஹாரனுக்கு உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பாஸ் பட்டன் வந்துடுது. இப்போ புதுசாக வர வெஹிக்கிளில் இங்கே யூஎஸ்பி போட்டு வந்துடுது உங்களுக்கு. இது போல விஷயங்கள் இதில் வந்துடுது. அடுத்தது இந்த ரெண்டு வெஹிக்கிள்லையுமே நம்ம வந்து சீட்டிங் பொசிஷன் பார்ப்போம் நமக்கு. வாங்க. ஓகேங்க, யூனிகார்னை பொறுத்த வரைக்கும் ஏன் ஃபேமிலி வெஹிக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுதா உங்களுக்கு? அதோட சீட் தாங்க. சீட் லென்த்தை பொறுத்த வரைக்கும் இந்த 160cc இல்லாத அளவுக்கு சீட் லென்த் வந்து நம்ம யூனிகார்ல மட்டும் தான் இருக்குது. 715 mm லென்த்தை பொறுத்த வரைக்கும் நல்லா அருமையாகவே இருக்குங்க உங்களுக்கு. நான் பர்சனலாக சொல்கிறேன், நான் வந்து பர்சனலாக யூனிகார்ன் யூஸர்னு சொல்லியிருக்கேன் அடிக்கடி உங்களுக்கு. நான் ஃபேமிலியோட எங்கேயாவது நான் லாங் போனேன் அப்படின்னாக்கா எனக்கு யூனிகார்ன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் வீக் வந்துட்டு நான் வந்து பூண்டி வரைக்கும் போயிருந்தாங்க தஞ்சாவூரில். என்னோட வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிறதுனால என்னோட ஃப்ரெண்டோட வெஹிக்கிள் எடுத்து போயிருந்தேன் நான் உங்களுக்கு. அவரோட வெஹிக்கிள் வந்து வேற ஒரு பிராண்டோடது, அந்த பிராண்டோட வெஹிக்கிள் தான் போயிருந்தோம். பட் அப்போ வந்து என்னுடைய பொண்ணும் சரி மிஸ்ஸஸும் சரிங்க இந்த நம்மளோட வெஹிக்கிள் அளவுக்கு இல்லைங்க உட்காந்து போகிற அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் சீட் லென்த்து சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு. 715 mm லென்த்து உங்களுக்கு இது. அதுவே எஸ்பியை பொறுத்த வரைக்கும் 594 mm தாங்க உங்களுக்கு இது. சரியா? இப்போ வந்து ஃபேமிலிக்கு பொறுத்த வரைக்கும் எந்த சீட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். உங்களுக்கு யூனிகார்னை பொறுத்த வரைக்கும் 715 mm லென்த்தும் அதிக லென்த்துக்கு உங்களுக்கு. அதுவே எஸ்பியை பொறுத்த வரைக்கும் 594 mm லென்த்துங்க உங்களுக்கு. அது இல்லாமல் பின்னியர் சீட்டு வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே இருக்கு உங்களுக்கு. வாங்க இப்போ ரெண்டு வெஹிக்கிளுமே உட்காந்து பார்ப்போம். நமக்கு கம்ஃபர்ட் எந்த வெஹிக்கிள் இருக்கு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு யூனிகார்னை பொறுத்த வரைக்கும் சீட் ஹைட் வந்துட்டு 795 mm சீட் ஹைட்டுங்கிறது ஒரு ப்ராப்பரான ஒரு சீட் ஹைட் தான் உங்களுக்கு. ரொம்ப வந்து கிடையாது உங்களுக்கு. பாருங்க, நான் கால் இப்படி வச்சிருக்கேன், உங்களுக்கு கால் நல்லா வைக்க முடியும் கீழே எனக்கு. அதே போல என்னோட ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரைடிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார் கொஞ்சம் லைட்டாக தூக்கியே இருக்குங்க உங்களுக்கு. தெரியும் உங்களுக்கு, அங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. லைட்டாக ஹேண்டில் பார் தூக்கியே இருக்கு உங்களுக்கு. அதனால எனக்கு வந்து ஃப்ரீயாகவே இருக்குங்க. பாருங்க, லைட்டாக இப்படி வந்து இப்படி இருக்கு பாருங்க. இப்படி வந்து இப்படி போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும் எனக்கு. நான் உங்களுக்கு இது வந்து ஃபேமிலி யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நமக்கு லாட் ஆஃப் மார்க்கெட்டிங் பீப்புள் இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. பிகாஸ் ஆஃப் சஸ்பென்சருங்க. இது சஸ்பென்சர் வந்து சொல்லவே முடியாதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நான் கிட்டத்தட்ட 12 வருஷமாக வச்சிருக்கேன் அந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. ரொம்ப அருமையான சஸ்பென்சர் தான் இது உங்களுக்கு. அதே போல் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது ஹேண்டில் பொறுத்த வரைக்கும். அப்படி சும்மா அப்படி ஃப்ரண்ட்ல வந்து காட்டுது தெரியுதுங்களா உங்களுக்கு. நல்லா நம்ம வந்து இப்படி தான் உட்காந்துருக்கோம், அப்படி உட்காந்துருக்கோம், நல்லா உட்காந்துருக்கோம், ஃப்ரீயாக இருக்கிறேன். ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கு பாருங்க. கையை பொறுத்த வரைக்கும் எனக்கு கை பொசிஷன் இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. இது சரியா? நம்ம ஒன்றும் இப்படி இருக்க மாதிரி தெரியாது, லைட்டாக இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ரொம்ப தான் கிடையாது உங்களுக்கு. அதே போல் என்னோட காலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. என்னோட காலை பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. இது ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது எனக்கு. இது என்னோட பொசிஷன், உட்கார பொசிஷன் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது எனக்கு. அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே வந்து டேங்க் வந்து பாருங்கள், டேங்க் எப்படி இருக்குது. என்னோட கால் பொசிஷன் பாருங்கள், ரொம்ப சூப்பராகவே இருக்குது எனக்கு. எனக்கு வந்து யூனிகார்ன் ரொம்ப கம்ஃபர்ட்டாக சொல்லலாம் நான் உங்களுக்கு. இது 795 mm சீட் ஹைட் உங்களுக்கு. வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 140 கிலோங்க வண்டி உங்களுக்கு. வாங்கப்பா இப்போ நம்ம SP160 ரைடிங் பொசிஷன் பார்ப்போம். நம்ம சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யூனிகார்னுக்கும் எஸ்பிக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. 798 mm சீட் ஹைட்டுங்க, SP 796 mm சீட் ஹைட்டுங்க. பெரிய வித்தியாசம் கிடையாது சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. இது உட்காரத்துக்கே செமையாக இருக்குங்க எனக்கு. இது ஓகே, என்னன்னு தெரியலைங்க. அதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 mm கம்மி தான், லைட்டாக 2 mm கம்மி தான். பட் ஆனாக்கா எனக்கு வந்து உட்காரத்துக்கு சூப்பராகவே இருக்குது எனக்கு. இது அந்த காட்டில் எனக்கு வந்து சிட்டிங் பொசிஷன் சூப்பராக இருக்குது எனக்கு சொல்லலாங்க. அதே போல் ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் இந்த வண்டி பாருங்களேன் உங்களுக்கு. பாருங்க எப்படி தெரியுதா உங்களுக்கு, இந்த கை உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கா உங்களுக்கு. இதுவே நான் வந்து யூனிகார்ல உட்காந்தப்ப லைட்டாக இப்படி இருந்துச்சு பார்த்தீங்களா. இது எப்படி இருக்குனாக்கா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இப்படி தான் இருக்குது உங்களுக்கு. யூத்துக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே இருக்கும் சொல்லலாம் உங்களுக்கு. இந்த ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹேண்டில் பார் சூப்பராகவே இருக்குது இதில் இருக்குது. பட் அஸ் அ ஃபேமிலி மேனாக சொல்லணும் அப்படின்னாக்கா எனக்கு வந்து யூனிகார்னோட ஹேண்டில் பார் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி சிட்டிக்குள்ளே போகிறதுக்கும் சரி, அடிக்கடி லாங்காக போனாலும் சரி உங்களுக்கு அது கொஞ்சம் நல்லாவே இருக்குது எனக்கு. இது வந்து பசங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பசங்க வந்து ஓட்டுறாங்க அப்படின்னாக்கா பசங்க சூப்பராக இருக்குது, நம்ம பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. நல்லாவே இருக்குங்க, ஃபேண்டஸியாக இருக்குது. அதே போல் இதில் வந்து நம்ம வந்துட்டு லெக் பொசிஷன் பார்ப்போம் நம்ம இதில். வாங்க, இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நான் கம்பேரிசன் வேறு போடுறேன் உங்களுக்கு, ரெண்டுத்தையும் பக்கத்தில் போட்டு காட்டுற முடிஞ்சாக்க பாருங்கள். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது எனக்கு. இது சரியா? கம்பேர் டு யூனிகார்னை கம்பேர் பண்ணுறப்ப இதோட உட்கார சீட்டிங் பொசிஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது எனக்கு. அது கொஞ்சம் ஃப்ரீயாகவே இந்த மாதிரி இருந்துச்சு. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. பட் உட்கார ஹைட்டெலாம் சொல்லல, உட்கார ஹைட் எனக்கு வந்து அதோட காட்டுறது இது சூப்பராக இருக்குது. ஏன்னா நான் உட்காந்துருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாங்க, யூனிகார்னில் இப்படி உட்காந்த மாதிரி இருக்குது, எஸ்பி பார்த்து இப்படி உட்காந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் நேராக மேலே உட்காந்த மாதிரி இருக்குது. ஆனால் சீட் ஹைட்டு வந்து அதுதான் கூட உங்களுக்கு. ஆனால் எனக்கு என்னமோ தெரியல, இதில் வந்து உட்காரப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. இந்த வண்டியோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் இது 140 கிலோங்க. இது
அது வந்து 139 கிலோ, இது 140 கிலோ இது உங்களுக்கு. சரியா, பெரிய ஹைட் டிஃபரன்ஸ் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. சரி, பெரிய வெயிட் டிஃபரன்ஸ் எதுவும் கிடையாது. சீட் குஷன் கம்பேர் பண்ணாக்கா சீட் குஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஹோண்டா யூனிகான்லாம் சொல்லுவாங்க. யூனிகானை பொறுத்த வரைக்கும் நல்லாவே சீட் குஷன் நல்லா இருக்குங்க. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ தூரம் உள்ளே போகுதுன்னு உங்களுக்கு. சீட் குஷன் நல்லாவே இருக்குது. இதுவே வந்து எஸ்பியை பொறுத்த வரைக்கும் இது சீட் கவர் போட்டிருக்காங்க. ஓகேவா, சீட் கவர் இல்லை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன சொல்கிறீங்க, சீட் கவர் போட்டிருக்காங்க, அதில் சீட் கவர் இல்லை அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் ரஃபாக தான் இருக்கும். சீட் குஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து யூனிகான் தான் பெஸ்ட்டு சொல்லுவாங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சீட் லென்த்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து யூனிகான் தான் பிடிச்சிருக்கு. எனக்கு சீட் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்பி பிடிச்சிருக்கு சொல்லுவாங்க உங்களுக்கு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து வீல், சஸ்பென்ஷன், பிரேக்கை பற்றி பேசுவோம் நம்ம. வாங்க, யூனிகானில் வீலை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 80/100 செக்ஷனும், ரியரை பொறுத்த வரைக்கும் 100/90 செக்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே R80 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. டியூப்லெஸ் தான் கொடுத்துருக்காங்க. எஸ்பியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் 80/100 செக்ஷனும் R70லையும், ரியரை பொறுத்த வரைக்கும் 130/70 செக்ஷன் உங்களுக்கு R70 கொடுத்துருக்காங்க. ஏன் 130/70 கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு டயர் நல்லா ப்ராடாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு. அது வந்து ஒரு நம்ம வந்து சும்மா சொல்லக்கூடாது, ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது காட்டுறதுக்காக உங்களுக்கு வந்துட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அந்த டயரை பார்ப்போம், வாங்கலாம். டயரை பாருங்க எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு டயர் நல்ல ப்ராடாகவே இருக்குது பாருங்க. உங்களுக்கு தெரியுதா இவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்க. சிட்டி டிரைவிங்க்கு வந்துட்டு யூனிகானை கம்பேர் பண்ணுறப்ப எஸ்பி வந்து சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் உங்களுக்கு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் யூனிகான் வந்து 2025 மாடலில் கொஞ்சம் அப்டேட் ஆகிருக்காங்க. என்ன அப்படின்னாக்கா இதில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் எஸ்பி OCC பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் முன்னாடி இருக்கு உங்களுக்கு. யூனிகானை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிஸ்கை வந்து அதாவது டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 240 mm கொண்ட டிஸ்க் இதுங்க உங்களுக்கு யூனிகானில் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு. ரியரை பொறுத்த வரைக்கும் ட்ரம் தான் கொடுத்துருக்காங்க. என்னங்க இவ்வளோ அட்வான்ஸாக போயிட்டாங்க உங்களுக்கு. எல்லாம் பாருங்கள், எஸ்பி வந்து அப்பையிலேருந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டும் டிஸ்க் தான், ரியரும் டிஸ்க் தான். பட் இவங்கள பொறுத்த வரைக்கும் யூனிகானை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிஸ்க், ரியர் ட்ரம்மும் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மாற்றிருக்கலாமே உங்களுக்கு. ஏன்னா 2025 மாடலாம் வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ரியரும் டிஸ்க் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ரியரை பொறுத்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. ட்ரம் வந்து 130 mm கொண்ட ட்ரம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதுவே நம்ம வந்துட்டு எஸ்பி வந்தோம் அப்படின்னாக்கா எஸ்பியோட டிஸ்க் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 276 mm டிஸ்க் சைஸுங்க உங்களுக்கு. டிஸ்கை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, சூப்பராகவே டிஸ்க் இருக்குது உங்களுக்கு. ரியர் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 130 mm கொண்ட டிஸ்க் தாங்க உங்களுக்கு. எஸ்பி 160லேயே உங்களுக்கு ட்ரம் உள்ள வெஹிக்கிளும் இருக்குது, டிஸ்க் உள்ள வெஹிக்கிள் இருக்குது. இப்போ நம்ம கூட இருக்க டிஸ்க் உள்ள வெஹிக்கிள் தான் இது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிள்லையுமே சஸ்பென்ஷன் சூப்பராக தான் இருக்குங்க உங்களுக்கு. ஏன்னா ரெண்டுமே ஃப்ரண்ட் டெலஸ்காபிக், இதை பற்றி மோனோசார் சொல்லியாச்சு சஸ்பென்ஷன் உங்களுக்கு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்பி 160 அடிச்சிக்கவே முடியாதுங்க. ஏன்னா ஃப்ரண்ட்லேயும் டிஸ்க் தான், ரியரையும் டிஸ்க் தான் உங்களுக்கு. அந்த டிஸ்க்லையுமே வந்து ஃப்ரண்ட்டில் 276 mm டிஸ்க் உங்களுக்கு. அதாவது இது வந்து யூனிகானை பொறுத்த 240 mm டிஸ்க் தான் உங்களுக்கு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு எஸ்பி 160 தான் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஓகேங்க, இப்போ ப்ரைஸ் விஷயத்துக்கு வருமா? நம்ம ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பிக்கும் யூனிகானுக்கும் சூப்பர் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போட்டேன். ஏன்னா இது 160cc, இது 160cc, பட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ சூப்பராக இருக்கே பார்க்க வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா ஓப்பன் பண்ணிங்க ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். பட் ஆமாம், ஒரு விஷயம் சொல்லலாம் உங்களுக்கு. ஏன்னா இதில் டியூல் டிஸ்க் இருக்குது உங்களுக்கு, இதில் சிங்கிள் டிஸ்க் தான் இருக்குது உங்களுக்கு. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பியை பொறுத்த வரைக்கும் டியூல் டிஸ்க் இருக்குது, சிங்கிள் டிஸ்க் இருக்குங்க. பட் டியூல் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 1,59,000 வருதுங்க ஆண்டோட உங்களுக்கு. இதுவே சிங்கிள் டிஸ்க் நீங்கள் போகிறதாக்கா 1,53,000 வருங்க உங்களுக்கு ஆண்டோட உங்களுக்கு. யூனிகான் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1,48,000 ப்ரைஸுங்க உங்களுக்கு. இது ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிளுமே வந்து ப்ரைஸ் வந்துட்டு எனக்கு யூனிகானோட ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். எனக்கு என்ன உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் தான் உங்களுக்கு ஓகேங்க. நம்ம சிட்டிக்குள்ளே ரைட் பண்ண போகிறோம், நமக்கு டியூல் டிஸ்க் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கனாக்கா உங்களுக்கு நீங்கள் யூனிகானை ப்ரிஃபர் பண்ணலாம் உங்கள் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு. ஓகேங்க, இப்போ நம்ம இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்ப்போம் நமக்கு. வாங்க. ஓகே, இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிளுமே 120cc உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. இது கரெக்டாக சொல்ல போனால் 162.cc உங்களுக்கு, 162.71cc 2 வெஹிக்கிளுமே உங்களுக்கு. பவரை பொறுத்த வரைக்கும் யூனிகானை காட்டிலும் எஸ்பி வந்து 0.2 தான் கொஞ்சம் கூட இருக்குது, பெரிய வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு. என்ன அப்படின்னாக்க பவரை பொறுத்த வரைக்கும் 9.7 kW பவர் கொண்டது யூனிகான். இதுவே எஸ்பி போட்டிருந்தாங்க 9.9 kW கொண்டதுங்க உங்களுக்கு. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 2 வெஹிக்கிளுமே 14.5 Nm டார்க் உங்களுக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பியை காட்டிலும் யூனிகான் பெஸ்ட்டாக சொல்லலாம் கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஏன் அப்படின்னாக்கா யூனிகானை பொறுத்த வரைக்கும் 187 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு. அதுவே எஸ்பிக்கு போனீங்க அப்படின்னா 177 mm தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 10 mm கம்மியாகவே இருக்குன்னு சொல்லலாம் யூனிகானை பொறுத்த வரைக்கும். சாரி, எஸ்பியை பொறுத்த வரைக்கும். அதே போல் இன்னொரு விஷயம் சொல்ல போனோம்னாக்கா எஸ்பியை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் கவுலும் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் கவுல் வந்து ஃபைபர்லாம் கொடுத்திருந்தாலும் இன்ஜின் கவுல் அப்படிங்கிற விஷயமே கொடுத்துருக்காங்க. அதுவே பெஸ்ட்டான்னு சொல்லலாம் உங்களுக்கு. யூனிகானில் இன்னும் ஸ்பெஷலான விஷயம் இருக்குங்க. என்ன அப்படின்னாக்கா எஸ்பிஐ கார்டிலும் யூனிகானில் வந்துட்டு செயின் கவர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வந்துட்டு ஓப்பனே இருந்துச்சுனாக்கா மழை காலத்தில் நமக்கு வந்து ரொம்ப இதாகிடுங்க உங்களுக்கு, கஷ்டமாக போய்டும் உங்களுக்கு. ஓகேவா, அடிக்கடி நம்ம வந்து கிரீஸ் தர மாதிரி இருக்கும். பட் இது வந்து தேவை கிடையாது உங்களுக்கு. இது பாருங்க, செயின் கவர்னு போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது உங்களுக்கு பார்க்கறதுக்கு. பட் இதுவே வந்து எஸ்பியை பொறுத்த வரைக்கும் நல்லா ஓப்பன்லேயே இருக்குது உங்களுக்கு. இங்கேயே பார்க்க தெரியும் உங்களுக்கு இது. பட் ஆனால் இந்த பாருங்க, இந்த பக்கத்திலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஓப்பன்லேயே இருக்குது உங்களுக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கவர் கொடுத்தா பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான் உங்களுக்கு. மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூனிகானே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் நான்.
இன்ஜினை பற்றிட்டு பேசியாச்சுங்க உங்களுக்கு. இன்ஜினை பற்றிக்கும் 2 வெஹிக்கிள் ரிஃபைண்டான இன்ஜின் தான் உங்களுக்கு. அது ஹோண்டாவோட இன்ஜினாக்கா வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வந்து சூப்பர்னு சொல்லலாம் அவங்களுக்கு. ஏன்னா நானே ஒரு பர்சனல் யூஸர் தான் உங்களுக்கு, யூனிகாரோட யூஸர் நான் உங்களுக்கு 10 வருஷம் வச்சுருக்கேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குங்க இன்ஜின் உங்களுக்கு. ஓகேங்க, இப்போ வந்து நம்ம வந்து யூனிகார்லையும் எஸ்பிலையும் த்ராட்டல் ஆஸ் கேட்போம் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எஸ்பியோட த்ராட்டல் ஆஸ் கேட்போமா நம்ம. ஓகே, இப்போ நம்ம யூனிகாரோட த்ராட்டல் ஆஸ் கேட்போம் நம்ம. வாங்க. உங்களுக்கு எந்த த்ராட்டல் ஆஸ் பிடிச்சிருச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு. உங்கள்கிட்ட 160cc இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் எனக்கு பார்க்குற நமக்கும் சரி வியூஸ்க்கும் சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த 2 வெஹிக்கிள்லையுமே மைலேஜை பொறுத்த வரைக்கும் எஸ்பியை பொறுத்த வரைக்கும் 40 45 வரைக்கும் மைலேஜ் கொடுத்தா ஓகே அப்படின்னு சொல்லுவேன் நான் உங்களுக்கு. அதுவே யூனிகாரை பொறுத்த வரைக்கும் 45 50க்கு மேலே தரும் உங்களுக்கு அப்படிங்கிறது நம்பிக்கை எனக்கு. உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க நீங்கள் எனக்கு. இப்போ எஸ்பியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி யூனிகார் 2மே வெஹிக்கிள் நம்ம ஓரளவு பார்த்தாச்சு நமக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஓரளவு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி யூசேஜ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா 100% நீங்கள் வந்து யூனிகார்னு சூஸ் பண்ணிடலாம். அதில் மாட்டுக்கட்டே கிடையாது உங்களுக்கு. சீட்டில் சூப்பரான லென்த் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு மைலேஜ் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது, உங்களுக்கு ஸ்டீல் பாடி இருக்குது உங்களுக்கு. அப்போ எஸ்பி 160 வந்து ஏன் நாங்கள் ஃபேமிலி மேன் நாங்கள் வந்து எஸ்பி 160 எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறீங்களா? தாராளமாக எடுங்க. யாரும் உங்களை வேணாம்னு சொன்னால் எடுங்க. அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் மிஸ்ஸஸோ இல்லை உங்கள் அம்மாவோ யாரையும் உட்கார வச்சு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் வெஹிக்கிளை. எந்த வெஹிக்கிள் தான் சரி, நீங்கள் யூனிகார் தான் சரி, நீங்கள் எஸ்பி தான் சரி, ஒரு வாட்டி வெஹிக்கிள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்கள். நீங்கள் ஒய்ஃபையோ இல்லை அம்மாவையோ உட்கார வச்சு எஸ்பி வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எஸ்பி பிடிச்சிருக்கா அல்லது யூனிகார் பிடிச்சிருக்காங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்க. நீங்கள் எஸ்பி போகலாம், வேற கிடையாது உங்களுக்கு. பட் யூத் பசங்களுக்கு இன்னும் சூப்பராகவே பிடிக்கும். ஏன்னா வெஹிக்கிளோட வந்து லுக்கு சரி, உங்களுக்கு ஃப்ரண்ட் லுக்கும் சரி, உங்களுக்கு டேங்கோட டிசைன் சரி, உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து பேக் டயர் சொல்கிறேன் உங்களுக்கு. டயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே டயரை பொறுத்த வரைக்கும் சரி, டியூவல் டிஸ்க் உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு யூத் பசங்களுக்காக உள்ள வெஹிக்கிள் சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு. அதில் மாட்டுக்கருத்தே கிடையாது உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புறேன் நான் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு பைக் எடுக்கணும்னு நினச்சாலும் அல்லது ஒரு 160 போகணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். அல்லது உங்கள் ஃப்ரெண்ட் யாரும் புதுசாக பைக் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ இன்னும் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்க்க வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு எந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லுங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் பற்றி வீடியோ போடுறோம் உங்களுக்கு. அதுவரை உங்களுடைய விடைபெறுவது உங்கள் பேட்ரிக்.